ஹாய் மக்களே, ஐம் யுவர் ருத்ரா. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து ரீசெண்டாக ஒரு க்ளவுஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அந்த க்ளவுஸோட ரிவ்யூன்னு சொல்ல முடியாது. அந்த க்ளவுஸ் வந்து எப்படி இருக்குது, அது வந்து நல்லா இருக்கா, அதில் வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்குது, ரைடிங் அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம் சேனலில். சென்னை டு பாண்டிச்சேரி ரைட் போகிற மாதிரி வீடியோ போட்டிருந்தேன். ஒரு 6 days ஆயிடுச்சு. இந்த வீடியோ பண்ணுறப்போ அது வந்து ஒரு 6 days வந்து ஒரு 112 வியூஸ் போயிருந்துச்சு. எனக்கு வந்து அது ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஏன்னா நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி இந்த சேனல் வந்து ரொம்ப முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் பர்சனல் அக்கௌண்ட் அப்படியே இருந்துச்சு. இந்த இயர் வந்து ஜான்வரியில் தான் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணேன். என்னென்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி அந்த இயர் ஃபுல்லாக எடுத்த மொபைலில் ஷூட் பண்ண கொஞ்சம் ஃபுட்டேஜஸ்லாம் வச்சு கொஞ்சம் கண்டென்ட் மாதிரி பண்ணி அதை வந்து ஷார்ட் ஃபிலிம் மாதிரி நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம பைக்கு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணது எல்லாமே அதுக்கப்புறம் தான் வந்து பைக்லாம் வாங்கினதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு பைக் ஓட்டவே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனது. அதை வந்து நம்ம வந்து ஒரு மோட்டோ விலாகை வந்து நிறைய சேனல் பார்த்தேன். நிறைய சேனல் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி நம்ம இந்த லடாக் வந்து இப்போயே நம்மளால் போக முடியாது. அதுக்கு வந்து நம்ம நிறையா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் கொஞ்சமாக கண்டென்ட் போட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது தான் இந்த சேனலு. நான் வந்து இப்போது 4 months ஆகிடுச்சா. அப்போ நம்ம வந்து பைக் வாங்கி சேனல் வந்து நான் பைக் வாங்கினதுக்கப்புறமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கண்டென்ட் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போது என்னென்னா வந்து நம்ம வந்து க்ளவுஸ் ஒன்று வாங்கியிருக்கோம். அந்த க்ளவுஸு நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், அந்த மாதிரி கேமரா வந்து வாங்கணும், க்ளவுஸு இந்த மாதிரி ரைடிங் ஜாக்கெட்லாம் வாங்கிட்டு தான் ப்ராப்பராக லாங் ட்ரைவ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் வீடியோ வந்து நான் டிஷர்ட் தான் போட்டு போயிருந்தேன். அது வந்து கொஞ்சம் சேஃப்டி கொஞ்சம் கம்மி தான். பட் வந்து மன்னிச்சிக்கோங்க, நம்ம வந்து போக போக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரைடிங் கியர்ஸ் எல்லாமே வாங்கிடலாம். இந்த வீடியோவில் வந்து நான் வந்து க்ளவுஸ் வாங்கிட்டேன். அந்த க்ளவுஸை வந்து நம்ம ஷோ பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த க்ளவுஸ் தான் வந்து நம்ம லாங் ரைடுக்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு க்ளவுஸு. ரைனாக்ஸோட க்ளவுஸ், ரைனாக்ஸோட பிராண்டு. டொர்னாடோ 4 Pro க்ளவுஸ், கார்பன் எடிஷன் வேறு இது. இதில் வந்து என்ன சைஸு, இதில் என்னென்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்காங்க. ரைனாக்ஸ் சைஸ் வந்து M சைஸ். இதில் என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு போட்டிருக்காங்க பாருங்களேன். அவுட்டர் ஷெல் லெதர் 55%, பாலிஸ்டர் 25%. இது ஃபுல்லாகவே இந்த க்ளவுஸில் வந்து என்னென்னா, நான் வாங்கும்போது சொல்லியிருந்தாங்க இந்த இது ஃபுல்லாக இது வந்து கொஞ்சம் பெரிய ப்ரொஃபஷ்னல் க்ளவுஸில் தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னென்னா நம்ம இப்போ வந்து க்ளவுஸ் இப்போ போட்டிருப்போம். இப்போ வந்து நம்ம வந்து த்ராட்டில் வந்து இப்படி பிடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளால் வந்து இந்த 2 ஃபிங்கரை வச்சு தான் வந்து நம்மளால் வந்து கிளச்சோ பிரேக்கோ வந்து நம்மளால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இது வந்து அப்படியே இருக்கும், கீழே வந்து த்ராட்டில் இப்படியே தான் இருக்கும். ஏன்னா நான் இது வரைக்கும் ஓட்டினப்போ வந்து ஃபுல் ஹேண்ட் யூஸ் பண்ணி தான் வந்து இது பண்ணேன். இப்போ நான் ரைட் பண்ணிவிட்டு வரும்போது வந்து என்னால் வந்து டக்குன்னு இந்த 2 விரலை வந்து யூஸே பண்ண முடியல. அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் வந்து ப்ரொஃபஷ்னலாக ஓட்டுறவங்கலாம் அப்படி தான் ஓட்டுவாங்களாம் ஆக்சுவலாக. ஆனால் நல்லா இருக்குது. இது வந்து கொஞ்சம் பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் போல். இருங்க நான் போட்டு காட்டுறேன். இதில் வந்து எல் சைஸும் இருந்துச்சு, எஸ் சைஸும் இருந்துச்சு. பட் வந்து எனக்கு எல் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு, எஸ் சைஸ் ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் காமனாக இதுதான் செட் ஆச்சு. எஸ் சைஸ் வந்து கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் வந்து ரொம்ப ப்ரீத்தபிள் இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாமே மெஷ்ஷு தான். இப்போ நம்ம ஒன்ஸ் ரைட் பண்ணும்போது வந்து இதில் எல்லாமே ஏர் வென்டிலேட் ஆகும். இது இந்த ஹோல் வழியாக தெரியும்னு நினைக்கிறேன், இந்த ஹோல் இது வழியாக இதெல்லாம் மெஷ்ஷு. அண்ட் வந்து இது வந்து ஃபுல் கார்பனேட் ஷெல்லு. கீழே வந்து சப்போஸ் இம்பேக்ட் அப்போது அப்படின்னா வந்து இங்கே வந்து 2 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மெஷ்ஷாக கொடுத்துருக்காங்க. இங்கே எப்படி தாங்கும்னு தெரில. பட் வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ரப்பர் மாதிரி இருக்குது. ரப்பரை விட ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் மாதிரி இருக்குது. ரொம்ப டைட்டாக இருக்குது, ரொம்ப டைட்டாக இருக்குது. நல்லா இருக்குது குவாலிட்டி. இனிமேல் நம்ம ரைட்டாக இருக்காங்க. இது எல்லாமே நம்ம சொந்த காசில் வாங்கும்போது தான் அதோட அருமையே தெரியுது. இப்போ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியும்னு நினைக்கிறேன்.
நல்லா இருக்கா? இது எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. இது வந்து மாட்டுறதுக்கு அது வந்து இங்கே இந்த பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 க்ளவுஸையும் வந்து இப்படி லாக் பண்ணிக்கலாம் போல். நம்ம வந்து ஒன்ஸ் இப்போது ரைடு முடிச்சுட்டு இப்படி கழட்டி வைக்கிறோம் அப்படின்றப்போ சேஃபாக இருக்கிறதுக்காக இதையும் வந்து இது பண்ணிக்கலாம் போல். பட்டன் டைப்பில் இருக்குது. இது எல்லாமே இது என்ன மெட்டீரியல்னு தெரியல, ஆனால் பாலிஸ்டர் மாதிரி தான் இருக்குது. இன்னொரு நல்ல விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா இந்த லோகோ இருக்குல்ல, இது வந்து லோகோ மாதிரி தான் இருக்குது. பட் வந்து நைட் டைமில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இது வந்து இங்கே ரைனாக்ஸ்னு ஒரு நேம் இருக்குது பாருங்கள், இந்த ரைனாக்ஸோட நேம்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லான விஷயம் நைட் டைம் வந்து ரைட் பண்ணும்போது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏதோ வச்சுக்கலாம் போல். பட் வந்து நம்ம இது க்ளவுஸில் நம்ம என்ன வைக்க போகிறோம், இங்கே கொடுத்துருக்காங்க, நீங்கள் பாருங்கள். இதிலே மல்டிபிள் க்ளவுஸ், ஃபுல் க்ளவுஸ் ட்ரை பண்ணேன். ப்ரைஸ் வந்து 6000 கிட்ட போயிடுச்சு. நம்ம பட்ஜெட்டுக்கு நம்ம ஃபஸ்ட்டு க்ளவுஸே கொஞ்சம் கம்மியாகவே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வாங்கிட்டு வந்தேன். அது ஃபுல் க்ளவுஸ் நம்ம வந்து அடுத்து அப்டேட் பண்ணும்போது நம்ம ஃபுல் க்ளவுஸ்க்கு போய்க்கலாம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். நல்லா இருக்கா, ஆல்ரெடி யாராவது யூஸ் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள் இந்த க்ளவுஸோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் வந்து அப்படியே கண்டினியூவாக சும்மா சிட்டி ரைடுக்குமே வந்து அப்படி போட்டு கொஞ்சம் பழகலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா வந்து சொல்லியிருந்தேன்ல, இந்த ரெண்டு விரல் வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். பட் வந்து இந்த க்ளவுஸ் போட்டனால இந்த 2 விரலை வச்சு தான் கிளச்சு பிரேக்கெலாம் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். த்ராட்டில் வந்து இப்படி தான் திரும்ப முடியும். அதனால் கொஞ்சம் ரைட் போகிறதுக்கு முன்னாடியே சிட்டியில் வந்து கொஞ்சம் பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். க்ளவுஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ளவுஸ் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸாக பார்த்துக்கோங்க. க்ளவுஸோட ப்ரைஸ் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா 4250 அப்படின்னு எனக்கு வந்துச்சு. நான் வந்து வெப்சைட்லேயுமே பார்த்தேங்க. வெப்சைட்டில் பார்த்தப்போ வந்து இதே ப்ரைஸ் ரேஞ்ச் தான் போட்டுருந்துச்சு. பட் வந்து நம்ம வந்து ஷிப்பிங் இதெல்லாம் கொடுக்கணும்ல, அதனால வந்து கொஞ்சம் சார்ஜ் அதிகமாகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து டேரெக்டாக நேரில் போய் வாங்குறதே பெஸ்ட்டு. வெப்சைட்டில் வந்து சுத்தமாக ஸ்டாக்கே இல்லை. நான் போகும்போது இந்த க்ளவுஸ் வந்து 2 தான் இருந்துச்சு. இது ஒன்று இருந்துச்சு, இதுலேயே வந்து பிளாக் கலர் ஒன்று இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த கலர் தான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால நான் இது வாங்கிட்டு வந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து எங்கே ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது. ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் தான் நான் பிளான் வச்சுருக்கேன். பட் வந்து இந்த மந்த் கொஞ்சம் வீடியோ போடணும்ல, அதனால வந்து எனக்கு சென்னைக்கு நியராக ஏதாச்சும் பிளேஸ் இருந்தால் சொல்லுங்கள். நம்ம வந்து அங்கே போயிட்டு அதை வந்து ஒரு விலாகாக போடலாம். பயங்கரமாக வேர்த்து ஊற்றுது, ஃபேன் கூட ஆஃப் பண்ணிட்டேன். நமக்கு வந்து இப்போ வந்து ஒரு ப்ராப்பரான செட்டப் இல்லை. பட் வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்ம ப்ராப்பராக ஒரு செட்டப் வச்சு நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கரெக்டாக இது பண்ணலாம் வீடியோ. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம வந்து கொஞ்சம் நியராக போகிற மாதிரி. நம்ம நெக்ஸ்ட் மந்த் வந்து கொஞ்சம் லாங்காக போகலாம். அதுக்குள்ளேயே வந்து நம்ம ரைடிங் ஜாக்கெட் வாங்கிட்டு அதையுமே வந்து ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். ஐ எம் யுவர் ருத்ரா. See you in the next video. Bye.